எல்லாருக்கும் வணக்கங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான தை மாத பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய தை மாதத்தில் கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை தரப்போகுது, பலன்களை தரப்போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதம் பிறக்கப்படக்கூடியது தை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை, குருவாரம்னு சொல்லுவாங்க. குருவாரம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனுடைய அதாவது வியாழக்கிழமை, ராசிநாதன் குரு தானே, அப்போ குருவுடைய வாரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. தை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை கேட்டை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம், உங்கள் ராசிநாதன் எந்த இடத்துல இருக்காரோ அவருடைய சாரத்தில் அருமையான ஒரு வாய்ப்புகளை தரக்கூடிய தருணமாக இந்த தை மாதம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வரப்போகுதுங்க. அதை பற்றி முழுமையாக இந்த பதிவில் நான் சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. பொதுவாக நம்ம ராசிக்கு 2வது பாவகம்னா குடும்பஸ்தானம். அப்போது திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் குடும்பஸ்தானத்தில் வரக்கூடிய சூழலில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. திருமணஸ்தானாதிபதி புதன் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானோட சேர்றாரு. அப்போ புதனாதித்ய யோகம். மனுஷனுக்கு நிம்மதி சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம், காசு வேணுன்றது 2வது பட்சம் இல்லையா? அப்போது இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை முழுமையாக சரிப்படுத்துறதுக்கான நேரமையாக இந்த நேரம் இந்த தை மாதம். தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 4 தேதி தான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேனுங்க. 10 நாள் நான் சொல்லலைங்க, 20 நாள் சொல்லலை, ஒரு வருஷம் ஒரு மாதம் சொல்லலைங்க. 4 நாள் தீராத பகைகள் தீரப்போகுது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கட செலுப்புகள் 5 வருஷமாகுது பேசி, 6 வருஷமாகுது பிரிஞ்சு போய், 3 வருஷமாகுது காதலர்களிடையே கருத்து வேறுபாடு வந்து, தீராத திருமண தடைகளும் தீர்றதுக்கான நேரம் இது. ஒன்று சேர முடியாத சூழலில் இருந்துக்கிட்டு இருக்கிறன்றங்கன்னு சொல்லக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்களும் சரியாகிறதுக்கான ஒரு தருணமாக இருக்கும். தை 1, 2, 3, 4 தேதிக்குள்ளார உண்மையிலேயே அருமையான நேரம் இது. 2வது தொழில் ஸ்தானம் அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 10வது பாவகம் புதன் தான். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் சூரியனுடன் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகமாக இருக்குது. 15ஆம் தேதி வரைக்கும் இந்த அற்புதம் நடக்கும். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய நம்ம சனி பகவான், தனஸ்தானாதிபதி சனி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்போது உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில், அதாவது நமக்கு புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் குருவுடைய வீடு, குருவுடைய நட்சத்திரத்தில் தனஸ்தானாதிபதி இருந்து தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10வது பாவகத்தை பார்க்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி புதனுக்கு தனஸ்தானாதிபதி சனி வீடு கொடுத்துருக்கார். இந்த அமைப்புகள் எல்லாமே தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும். சில பேர் இந்த நேரத்தில் சுய தொழில் செஞ்சால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராகிறதுக்கான வாய்ப்புகள். எத்தனை நாள் சார்? 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளார. ஏங்க தொழிலதிபர் ஆனவங்களோ இல்லை மாதத்துக்கு 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தானே அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. சாதிக்கிறவங்க இன்றைக்கி சாதிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை தான் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வர 15ஆம் தேதிக்குள்ளார, அதாவது தை மாதம் 1லிருந்து 15 தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் தரப்போகுது, பயன்படுத்திக்கோங்க. அப்போது ஃபஸ்ட்டு மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்துது. தீராத திருமண தடைகள் தீரப்போகுது. இந்த நேரத்தில் நாகதோஷம் இருக்குது, செவ்வாதோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, பூர்வ புண்ணிய சாபம் இருக்குது. ஐயா என்ன வேணாலும் இருக்கட்டும், போகாத கோவில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, கேட்காத ஜோசியம் இல்லை, இதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போடுங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க, அதுவும் பெண்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறனுங்க அப்படின்னு சொன்னவங்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் திருமண தடைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். ஆதாரம் இன்னொன்றும் சொல்கிறேனுங்க, இந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன், இது மேஜராக ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஆண்களுக்கு திருமண காரகன் யாருன்னா சுக்கிரன், பெண்களுக்கு திருமண காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். அப்போது
இந்த 2வது பாவகத்தில், அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் இருக்கார். பெண்களுக்கு திருமண காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கார். ஆண்களுக்கு திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் இருக்கார். அப்போ திருமண ஸ்தானாதிபதி திருமண காரகன் இந்த 3 கிரகங்களும் சூரிய பகவானோட சேர்ந்துருக்காங்க. இந்த நேரமானது உறுதியாக சொல்கிறேனுங்க, தீராத அந்த திருமண தடைகள் தீர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி 2வது பாவகத்தில் தானே நமக்கு சூரியனும் புதனும் செவ்வாவும் இருக்குது. அது யோகமாச்சே. சூரியனும் செவ்வாவும் சேர்றதுனால சூரிய மங்கள யோகம், புதனும் சூரியனும் சேர்றதுனால புதனாதித்ய யோகம். இதில் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்தும். 5வது பாவகத்துக்கும் 12வது பாவகத்துக்கும் அதிபதி செவ்வாய், அவர் சூரியனோட சேர்றார் இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்தில் நிறைய பேருக்கு இந்த தருணத்தில் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள், நாங்கள் நிறைய வைத்தியம் பார்த்துட்டோங்க, நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டோம், கோயில்களும் போயிட்டோம், ஒன்றும் நடக்கலை சாமி அப்படின்னா, இந்த தை மாதம், அடுத்த தை மாதம் பொங்கலை கொண்டாடும் போது நீங்கள் தம்பதிகளாக இருக்க மாட்டீங்க, 3 பேர் தாய் தகப்பனாக இருப்பீங்க. இது நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். இது நடக்கும், நடந்தே தீரும். அதுவும் எந்த நேரத்தில் ரொம்ப சாத்தியமாக இருக்கும் அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். இந்த சூரியன் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கும்போது 9 தேதி வரை தான் தன்னுடைய சுயசாரத்தில் சூரியன் இருப்பார். தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை சூரிய பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய, உத்திரட்டாதி நட்சத்திரம்னா தன்னுடைய சுயசாரத்தில் தான் இருக்கார். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உருவாகும் தை மாதம் 9 தேதிக்குள்ளார. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த சுபஸ்தானத்தில் நமக்கு சனி பகவான் இருக்கார் இல்லைங்களா? அதனால் ஒரு சிலர் வாகனம் வாங்குறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஐயா, கடன் பிரச்சனை தீர்ந்தால் போதும், மன அழுத்தம் தீர்ந்தால் போதும், வாகனம்ன்றது 2வது பட்சம். கடன் பிரச்சனை தீர்னு நினைக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க, மன அழுத்தம் அதிகமாக இருக்குதுங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க, வாகனம் வாங்கணுன்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. அப்போது ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான பலன் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் எதிர்பார்ப்புகள் வெவ்வேறு. அந்த மாதிரி ஒரு சிலர் வாகனம் வாங்குறதுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த தை மாதம். அதே மாதிரி இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளுக்கு 4 பொழுது கிடையாது, 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நல்லது நடக்கும். அதுவும் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது இன்னும் பிரகாசமாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. அது அப்போல்லாம் திடீர் அதிர்ஷ்டங்களெல்லாம் ஏற்படும். ஒரு 10 வருஷமாக 20 வருஷமாக நம்ம வாடகை வீட்லேயே இருந்துகிட்டு இருந்திருப்போம், வீடு வாசலெல்லாம் வாங்குவோன்னு கனவு கூட காண இருக்க மாட்டோம். கரெக்டாக 9ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் தேதியிலிருந்து, தை மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 13 நாள் 23 தேதி வரை இந்த சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பார். அப்போ சந்திரன் 8 கிரகம் இல்லைங்களா? அவருடைய நட்சத்திரத்தை திருவோணம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் சூரியன் வருவார். அந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு திடீர் யோகம் ஏற்படும். அது என்னவாக இருக்கலாம்? இந்த மண்ணுமணன்றது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். என்ன காரணம்னா, அந்த நேரத்தில் செவ்வாய் சூரியனோடு தான் சேர்ந்துருப்பார். சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார், செவ்வாய் சேர்ந்துருப்பார். அப்படி இருக்கிற பட்சத்தில் மண்ணு மனையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. ஐயா, அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சின பலன் சொல்லியிருக்கேன், பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த தை மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. உள்ளதை உள்ளபடி சொல்லியிருக்கிறேனுங்க, அனுபவித்து சொல்லுங்கள். இந்த மாதிரி நேர காலங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன் என்னன்றது பார்த்துக்கிறதும் நல்லது தானுங்க. தேவைப்பட்டால் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க, என்ன விவரம்ன்றது பார்த்து சொல்கிறேனுங்க. இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு மாற்றங்களை தரும்னு நினைக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் தனுசு ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.